ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய கருவூரார் சொன்ன ஒரு அற்புதமான காயக்கற்பத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பிறவி எனக்கு போதுமடா, இந்த பிறவி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆன்மீகத்துக்கு எதுக்கு வர? எனக்கு இந்த பிறவியை நிறுத்தத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஈஸியாக நிறுத்தத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கிட்ட கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய கருவூரார் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் நீ சித்தனுக்கு நிகரான சித்தனாகவும் இல்லறத்தவாசிகளுக்கு அவனுக்கு ஏற்ற இல்லறத்தவனாகவும் 16 வயது போல என்றென்றும் இளம் பாலகனாகவும் உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இனி பிறப்பே உனக்கு கிடையாது, உன் பேர் உலகத்தில் சித்தனாக நீ இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு காயக்கற்பத்தை சொல்கிறாரு. பார்ப்போம் அது என்ன காயக்கற்பம். கருவூரார் சொன்ன ஒரு அற்புதமான காயக்கற்பம். இதுக்கு பேர் என்னென்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அது எப்படி சாப்பிட்ற முறை தான் வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா, திருகடுகம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம உடலையும் உயிரையும் காக்கும் எளியா ஒரு அருமருந்து. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு மருந்தாக 2 கலந்து இருந்தது. இந்த மருந்து கால ஓட்டத்தில் நான் மறந்துவிட்ட நமது மேலான அடையாளங்களின் இதுவும் ஒன்று. இது காரணமாக திருகடுகம் அதோடைய பேர் இப்போ தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் காலம் முழுக்க அது மறக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது என்ன திருகடுகம் என்னென்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, அவ்வளோதான். இந்த 3 மூலங்களையும் சூரணமாக பல்வேறு வகையில் மருந்தாக பயன்படுத்தப்படுது. இதோடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த திருகடுகத்தை கொண்டு உடலை பேணும் கற்பம் ஒன்றினை தயாரிக்கக்கூடிய முறையை நம்முடைய கருவூரார் தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கருவூரார் காவியம் என்ற நூலில். சரி, அது என்ன பாடல் அப்படின்னா, அற்புதமாகதாக ஒரு மருந்து அறைகிறேன் இன்னதென்று தெரிந்து கொள்ளும் கற்பம் ஒன்று வெல்லுகிறேன் நல்ல கற்றாழை சோரெடுத்து விஸ்வாதாரமாய் வெறுகடி திருகடுகு பொடி பண்ணி வெறுகடி தீர்க்கமுடன் கற்றாழின் சோற்றுடன் பிரட்டியே தின்று வர காயம் பிளக்குமப்பா நரைத்திரை மாறும் சித்தனுக்கு சித்தனப்பா பரதேசியருக்கு பரதேசிகனாம் ஞானிக்கு ஞானியப்பா அஞ்ஞானிக்கு அஞ்ஞானி தோணுமப்பா இல்லத்து கில்லுனுமாய் கோடிவய திருப்பான் 16 வயது போல் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலை முடிக்கிறார். அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்றாழையை எடுத்துக்கணும். ஒரு சோறு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி, அந்த சோறை எடுத்து 7 தடவை நல்லா அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு இந்த திருகடுகு சூரத்தை அதில் நம்ம போட்டு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். அதில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு நீர் மாதிரி வரும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சரி, அதோடைய அளவு சொல்கிறார். என்ன அளவு? சும்மா அப்படியே எடுத்து வாயில் குடிக்கக்கூடாது. அது வெறுகடி அப்படின்னு சொல்கிறார். வெறுகடினா, வெறுகு என்பது காட்டு பூனையை குறிக்கக்கூடியது. அதோடைய கால் பகுதியை சொல்லுவாங்க. அவருடைய காலுடைய பெருவிரல் அதை சொல்லக்கூடியது தான் என்னென்னா வெறுகடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூனை தன் காலில் உள்ள பெருவிரல் உள்ளிட்ட 3 விரல்களையும் எடுக்கக்கூடிய மண்ணினுடைய அந்த அளவு தான் வெறுகடி. நம்ம அந்த அளவு தான் நாம் அதை சாப்பிட்றதுக்கான வழிமுறையை நம்முடைய கருவூரார் சொல்கிறாரு. ஸோ இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா நரைத்திரை மாறும், உறுதியாக இருக்கும் உடம்பு, சித்தனுக்கு நேரம் சித்தனாகவும் பரதேசிக்கு பரதேசி ஞானிக்கு நிகராகவும் நீ உன்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, 16 வயது போல உன்னால் வாழ முடியும். சரி, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு முறையை சொல்லணும்ல. முக்கியமான ஒரு பாடலில் இதை சொல்கிறாரு. இது ஒரு வருடங்கொண்டால் இவனுக்கு பிறவி இல்லை, தேவலோகம் நரகலோகம் முழுதும் தேவனின்றே செப்பலாகும் நேராகவோ தோன்றும் மல நீர்விட்ட இடங்களில் வர்ணம் பேதிக்கும் அமிர்தம் ரசத்தை கட்டும் அவன் அவனியிற் பேர் பெற்ற சித்தனப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் முடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கற்பத்தை காலையில் அல்லது மாலை வேளையில் 2 வேளையில் 1 வருடம் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இனி பிறப்பே இருக்கா மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்முடைய கருவூரார் வாக்கு கொடுக்கிறார். அதுதான் காயக்கற்பம். உண்டவர்கள் உலகில் பெயர் சித்தர்கள் என்று சித்தனாகவே அந்த பெயரை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப அற்புதமான தகவல். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் ஆன்மீகத்தில் இன்றைக்கி வாழ்க்கையில் பிறப்பே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பிறப்பே இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா வாழ்க்கையில் பிறப்பு கிடையாது, இனி மறுபடியும் பூமிக்கு வரமாட்டேன், இனி உனக்கு பிறப்பு இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்முடைய கருவூரார் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சரி, முயற்சி செய்து பாருங்கள். திருகடுக காயக்கற்பத்தை தினமும் உண்டு உங்கள் வாழ்க்கையில் இனி பிறப்பே இருக்க மாட்டாதென்ற அந்த உண்மையை உணர்வோம்.
இது உண்மையா பொய்யான்னு எனக்கும் தெரியாது. நம்ம செய்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சா மட்டும்தான் நமக்கும் தெரியும். நானும் இதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கிறேன். பார்ப்போம் என்னவென்று. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடும்போது இளமைத்தன்மையை நமக்கு நீடிக்க வைக்கும். உடல் சமநிலையில் இருக்கும். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். இந்த பிறவி இருக்க மாட்டாதுன்னு சொன்ன அந்த வாக்கை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றதை விட கருவூரார் அதை செய்தார். அதனால் நாம் செய்ய முயற்சிக்கலாம், அவ்வளோதான். சரி, அதை நோக்கி இப்போலாம் இது கருவூரார் செய்திருக்கிறார் என்பதனால நாம் அதை நம்பி நாம் செய்யலாம். குருவருள் துணை இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை சாதிக்கலாம். இது ஒரு அற்புதமான காயக்கற்பம். ஆன்மீக வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் இதை நீங்கள் தினமும் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, அடிக்கடி தினமும் நைட்டு நீங்கள் இந்த கடுக்காயை சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவார். தாயை விட நம்மளை தேற்றக்கூடியது தான் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கடுக்காயை நீ சாப்பிட்டு படு அப்படின்வாங்க எப்போவுமே. அதே போல் தான் அந்த 3 விஷயமும் இதில் இருக்கக்கூடியது. இதை நம்ம தொடர்ந்து தினமும் நம்ம சாப்பிட்டு தினமும் தொடர்வோம் இந்த காயக்கற்பத்தை. இதுக்கு ஏதாவது உப்பை குறைக்கணும், காரம் சாப்பிட்ணும், இது இப்போ புளிப்பு சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி வேணால் இருக்கலாம். தொடர்ந்து சாப்பிட்டாலே போதும், நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். முயற்சி செய்து பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் வினோதனுடன். நன்றி. மறக்காமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.